ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மாரியம்மன் நோம்புக்கு நாளைக்கு போகிற பூஜை செலவு எல்லாம் அம்மாவும் நான் வீட்டுக்கார வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அரிசி போய் விளக்கு மாவுக்கு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த விளக்கு மாவுக்கு கல்கொட்டெல்லாம் வறுத்து இது பாவில் காசி அது உண்டு பிடிக்கணும். அது அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோங்க. அது அடுத்த வீடியோவில் இப்போ அது மாவு விளக்கு மாவு வந்து ஒரு சிலர் செய்ய தெரியாது. அது வந்து எப்படி செய்கிறது ஏதுன்னு சொல்லிட்டு அது அடுத்த வீடியோவில் வந்து போடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பூஜை செலவு, சாமிக்கு வந்து பூஜை செலவு இதெல்லாம் வாங்கிக்கணும். பூவு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் இதுக்கு நம்ம வந்து குழம்புக்கு தேவையான செலவெல்லாம் வாங்கி வந்தாங்க. சர்க்கரை இதெல்லாம் விளக்கு மாவு தேவை, நாளைக்கு வந்து கறி குழம்பு செய்யறதுக்கு அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அதெல்லாம் அதுக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கணும். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம அரிசி வந்து எத்தனை நாள், ஒரு நாளாக ஊற வச்சுருந்தது. அது ஊற வைக்கிறதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவிக்கணும். விளக்கு மாவுக்கு வந்து நல்லா அரிசி கழுவிக்கணும். கழுவிக்கின்னு ஒரு வெள்ளை துணி அது மாதிரி சோளம் அது மாதிரி எதுவுமே இருந்துச்சுன்னா அது மேலே அரைச்சி போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக ஊற வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் ஈரப்பதமாக எடுத்துனோம்னா மிஷினில் அரைச்சினாலும் தருவாங்க. நம்ம போனாங்கன்னா அது பாருங்கள், அது மிஷினில் அரைச்சதை வந்து இப்போ காமிச்சுன்னுக்குறேங்க. சரி, வீடியோ லென்த்து அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இது. அது விளக்குமாவு வந்து ஒரு சிலர் வந்து செஞ்சுன்னுக்குவாங்க. அது செய்ய தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேங்க. அது வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செலவு வாங்கினதுலேருந்து மாவு அரைச்சின்னு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சுருக்குறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். பார்த்தீங்கன்னா பூச்சி செலவு வாங்கிறதுக்கு வந்துட்டுங்க. கேட்டா என்னக்கா வாங்குது? நாளைக்கு மாரியம்மன் பண்டிகைக்கு செலவு வாங்குறேங்க. பூஜை செலவுங்களா? நாங்கள் வந்து 3 கோயிலுக்கு போவோம். அது 3 செட்டு பூஜை செலவு வாங்குறோம். மாரியம்மா பொண்ணு, விருந்தாடி அம்மா பொண்ணு, இன்னொரு சாமி தான். சவுண்டா மொத்தம் 3 சாமிக்கு வந்து 3 சாமிக்கு இன்னொரு சாமி பேர் டக்குன்னு தெரியல. இப்போ வந்து ஊதுபத்தி கற்பூரம் கருப்புடி திருசனம் எண்ணெய் அதெல்லாம் சேர்த்து வாங்க. பூஜை செலவு சரி. இதுதான் பார்த்திங்கன்னா பலசர கடை. பூஜை சாமானம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இங்கே தான் வந்து கடைவீதி. இது கடைவீதி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். பூஜை சாமானம், சாமிக்கு தேவையான பொருள் அங்கே இருக்கும். வாழைப்பழம் வாங்கணுமா? வேறு வாழைப்பழம் வாங்கிட்டு பூவு வெல்லம் சர்க்கரை வாங்கணுமா? மாவுக்கா? இப்போ அது வாங்குறது தானே? மொத்தம் பூவு பழம்லாம் சாமிக்கு வாங்கிட்டு அந்த பக்கம் போய் கடையில் மளிகை கடையில் சர்க்கரை செலக்கொட்டை தேவையான பொருளெல்லாம் மாவு விற்கிறதுக்காக வாங்கணும். அரிசி மாவு. சரி, அப்படிப்பா. பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்குறதுக்கு வந்துருங்க. எவ்வளோக்கா அது? எங்கிட்ட
பழம் வாங்கியாச்சு. வேறு என்னக்கா வாங்குறீங்க? ஆ மணிக்கறி பழம் வேறு சக்கரை வாங்குறதுக்கா? வெத்தலை பாக்கு வாங்கணும். ம் சரி. வெத்தலை பாக்கு பார்த்தீங்கன்னா 3 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. பார்த்தீங்கன்னா பூ வாங்குறாங்க. சாமி பூவு, தலைப்பூ இங்கே இருக்குது. சாமி பூவு வாங்கிட்டீங்களாக்கா? சாமி பூவெலாம் வாங்கிட்டீங்களா? சாமிப்பூ தலைக்கெல்லாம் எவ்வளோ பூ எவ்வளோ? சாமந்தி 4 கிலோ 50 ரூபா. ஆ மல்லிகை 100 ரூபா. 4 கிலோ 100 ரூபா. 4 கிலோ வாங்கினீங்களா? பார்த்தீங்கன்னா என்னக்கா வாங்குது இப்போ நம்ம? பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஒரு பழம் விட்டுருங்க. மாட்டிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? மாட்டி பையனை பிடிச்சி